தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து நார்வே அண்ட் பிரேசில். இந்த மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கூட கௌதம் நினைச்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து பிரேசில் ஜப்பான் கூட ஆடினாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான வின் கிடையாது. கடைசி நேரத்தில் கடைசி எக்ஸ்ட்ரா அந்த இன்ஜுரி டைமில் கோல் போட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம நார்வே சேனல் எடுத்தோம்னா நார்வே ஐவரி கோஸ்ட் எடுத்தோம்னா ஐவரி கோஸ்ட் தான் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தான் உள்ளே வந்திருக்கணும். பட் கடைசியில் ஒரு ஹாலாண்டு ஒரு கோலை போட்டு உள்ளே வந்துட்டாங்க நார்வே. இப்போ நார்வே பிரேசில் வரும்போது யாருக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்கு? எனக்கு தெரியும் பிரேசில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்க மாதிரி தெரியுது. பட் பிரேசிலுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். நார்வே வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் 16க்கு வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. ஐவரி கோஸ்ட் நல்லா தான் விளையாண்டாங்க. அவங்க டிஃபென்ஸ் மூலமா அது கரெக்டா இது பண்ணிட்டாங்க. நார்வே என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்துட்டு அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல. ஆனா ஒரு சில க்ரூஷியல் மொமெண்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி அது என்னன்னா திடீர்னு ஒண்ணா ஹாலண்ட் ஆட ஆரம்பிச்சாரு, இல்ல ஒடேகார்ட் ஆரம்பிச்சாரு. ஹாலண்டுக்கு வந்து அவ்வளவு பாஸ் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிற பாஸ் அவர் ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா ஹாலண்டோட பொசிஷனையும் டைகனல் மூவ்மெண்ட்ஸையும் நோட்டீஸ் பண்ணுங்க. சிட்டில பாத்தீங்கன்னா டைகனல் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் பொசிஷனிங் பண்ணுவாரு. எங்க இருப்பாருன்னு கடைசியில தெரியாது. கரெக்டா ஆன் சைட்ல ஓபன் டேப்பின்ல கோல் ஆகும். எந்த ஒரு ஸ்ட்ரைக்கருமே இது பண்ணாலும் ஓபன் டேப்பின் 3 பேர் லெஃப்ட் வந்தாங்க கோல் கீப்பரோட சேர்த்து. கோல் கீப்பர் கரெக்டா நின்றுட்டாங்கன்னா சேவ் எடுத்துக்கலாம். சோ அந்த இதை வந்து பிரேசில் மேல பண்ண முடியாது. பிரேசில் மார்க்கினியோ இருப்பாரு. சோ அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. சோ இப்போ என்னன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டு டீம் இருக்குன்னு பாத்துறோம். கேப்ரியல் வெர்சஸ் இது பேசியாகணும். சோ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் விங்ல இருந்து லெஃப்ட் விங்ல இருந்து எடுப்போம். இப்போ ஆண்டோனியோ நியூஸா இருக்காரு. ஆண்டோனியோ நியூஸா டேனியலோ வருது. டேனியலோ வந்து அதிகமா நியூஸா மேல பேட்டில் லாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நியூஸா வந்து பயங்கர குயிக்கா இருக்காரு, ட்ரிபிளிங் பண்றாரு, கட்டினாய் உள்ள வராரு, ஷாட்ஸ் இருக்கு அவர்ட்ட. அதெல்லாம் இருக்கறனால கண்டிப்பா டேனியலோ கொஞ்சம் பிரச்சனை தான், டவுட் இல்ல. அத வந்து பிரேசில் யோசிக்கணும். அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், டேனியலோ அட்டாக் வந்தாருன்னா கன்ஃபார்ம் மாட்டுவாங்க, டவுட் இல்ல. அப்புறம் என்னன்னா இப்ப மகேலஸ் வெர்சஸ் இவர் வருவோம், ஹாலண்ட் வருவோம். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து இபிஎல்ல வந்து ஆர்சனல் வெர்சஸ் சிட்டியோட இது வருது உங்களுக்கு. சோ இபிஎல்ல மட்டும் இல்ல, கப் மேட்ச் எல்லா இடத்துலயும் அதிக டைம் என்னன்னா வேர்பலாவும் சண்டை போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சோ அப்ப என்னன்னா ஒரு மேட்ச்ல வந்து ஹாலண்டு நல்லா வந்திருக்காரு, ஒரு மேட்ச் வந்து கேப்ரியல் நல்லா வந்திருக்காரு. சோ இந்த மாதிரி தான் ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. பட் இன்டர்நேஷனல் வரும்போது ரொம்ப ஒரு இது மார்க்கினியோஸோட ஹெல்ப் வந்து இங்க அதிகமா தேவைப்படுது. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேப்ரியல் ஹோல்டு பண்ணிருக்காரு. சம்டைம்ஸ் முன்னாடி வந்து இவர் வந்து எங்காச்சும் ஆஃப் சைட் ட்ராப்பை பீட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இது மொரோக்கோ கோல் போட்ட மாதிரி ஓப்பன்ல இப்படி கிளிக் பண்ணி கோலா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது வந்து 1-on-1 டியூவல் வித் கேப்ரியல் அண்ட் ஹாலண்ட். அதுல வந்து ஹாலண்ட் தான் ஜெயிப்பாரு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இது ரெண்டும் வந்து பேஸ் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேஸ் பிளஸ் ஸ்ட்ரெngth இருக்கு. சோ அது ஒன்னு. ஹெட்டிங்கும் அவர் நல்லா ஸ்ட்ராங் ஹாலண்ட். அப்புறம் என்னன்னா ரைட் விங்ல பாத்தீங்கன்னா 4-2-3-1 ஆடும்போது அலெக்சாண்டர் சார்லோட் தேவைப்படாது. அவர் ஸ்ட்ரைக்கர் வந்து 1-2 பாஸ். அவர் உள்ள வர்ற பால ரன் எடுத்து பாபா விளையாட வைக்கலாம். அவரு என்னன்னா டர்ன் பண்ணி நல்லா ஒரு பெனால்டி வாங்கி கொடுத்தாரு பிரான்ஸ் மேல. அந்த மாதிரி கேம்ல ஆஸ்கர் பாபு சார்லோட் ஆட வச்சாங்களா ரைட் விங்ல அது சக்சஸ் ஆகாது கண்டிப்பா. ஓகேவா? ஆனா இவர் என்னன்னா இன்னொரு ஸ்ட்ரைக்கர் இருக்காரு, இது அவரு. அப்ப என்னன்னா நீங்க வந்து என்னன்னா வேற ஒருத்தர் எடுத்துட்டு 4-4-2 ஃபார்மேஷன் தான் வைக்கணும். 4-4-2 வச்சா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அவுடேகார்டு வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் ஆட முடியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இந்த மாதிரி பாக்குறீங்களா? சோ அதனால வந்து என்னன்னா அந்த சைடு ஆஸ்கர் பாப் கொண்டும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல நான் பர்ஜ் இன்னொருத்தர் இருக்கு. அவரு டிஃபென்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடணும். ஆஃப் சைடு பிளஸ் மார்க்கிங், டியூவல், ஏரியல் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஹை ரேட் ஆஃப் வின்னிங் பர்சன்டேஜ் வச்சாதான் இருக்கணும். முக்கியமா ஆஃப் சைடு என்ன பிளாக் அடாப்ட் பண்றாங்கிறது முக்கியமா பார்க்கணும். அப்புறம் கோல் கீப்பர் ஒரு டிசென்டான பர்ஃபார்மன்ஸ் பாரு. வினிஷியஸ் இருக்காரு அந்த சைடு. சோ வினிஷியஸை வந்து எல்லா மேட்ச்லயும் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணியே தீரணும், இல்லைன்னா நார்வேக்கு ஹை லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பேசிஸ் இல்ல நார்வே வந்துட்டு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவாங்க? ஏன்னா பொசிஷனிங் அப்படின்னு பார்க்கும்போது பிரேசில் தான் அதிகம் வச்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். இவங்க எப்படி வச்சிருப்பாங்க? ஆமா, இப்ப இவங்க வந்து டிஃபென்சிவா பாக்கும்போது லோ பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துவாங்க? லோ பிளாக்னு தேவைப்படாது உங்களுக்கு. ஃபைவர் பிளாக் ஏதாவது அந்த மாதிரி வைப்பாங்களா? இல்ல இப்ப என்னன்னா 4-2-3-1 வச்சு என்ன பண்ணலாம்னா ஆஸ்கர் பாப் வந்து ரைட் பேக் அதிகமா ஹெல்ப் பண்ணி வினிஷியஸை கண்ட்ரோல் பண்ணும். ஆமா, ஓகேவா?
அப்ப 4 வைக்கும்போது ஸ்ட்ரைக்கருக்கு ஓபன் ஆகும், குன்யாவை ஒருத்தர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் மார்க் பண்ணும். ரஃபினியா வருவாரா இல்லையான்னு இன்னும் தெரியல. சோ ராயனே இருப்பார். ராயன் வந்து செகண்ட் ஹாஃப்ல ராயன் லாஸ்ட் மேட்ச் நல்லா தான் ஆனாரு. ராயன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-2 பாசஸ் தான் போடுவார். செகண்ட் ஹாஃப்ல ரெடி ஆயிருவாரு அவரு. அப்புறம் இவர் இல்ல, பக்கெட்டா இல்ல, நெய்மர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெய்மர் வந்தாருன்னா இது இல்ல அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல நெய்மர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அட்டாக் மிட்ஃபீல்ட் லாஸ்ட் மேட்ச் ஆடல அவரு. லாஸ்ட் மேட்ச் ஆடல. இப்ப பக்கெட்டா இன்ஜூரி இருக்கனால நெய்மர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. வாய்ப்பு இருக்கு. இல்ல சர்ப்ரைஸா மார்டினெல்லியும் போடலாம். ஏன்னா அவரு கோல் போட்டறனால அவர் கொடுக்கலாம். இது ஒரு எனக்கு என்ன மார்டினெல்லி செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாருன்னு எனக்கு வருவார். ஏன்னா அப்ப சக்சஸ் ஆகும். ஆமா, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆன மாதிரி. ஏன்னா எப்படியோ குன்யாக்கு வந்துட்டு கொஞ்சம் அவரை கொஞ்சம் பிரஸ் பண்ண சொல்லுவார். மேபி பிரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குன்யாவுக்கு பதிலா சப்ஸ்டிடியூஷனா தான் மார்டினெல்லி வருவார். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல குய்மாரஸ் பக்காவா இருக்காரு. கசிமீரியோட கேம் வந்து அட்டாக்கிங்ல ஓகே, திடீர்னு சர்ப்ரைஸா ரன் போட்டு கோல் அடிச்சாரா. இப்போ வந்து டிஃபெண்டிங்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹாலண்ட் இருக்காரு. சோ மிட்ஃபீல்டர் ஆடுவாங்கல்ல. போட்டோ இப்போ உலகத்துல என்ன ஆச்சுன்னா 90% ஆஃப் டீம் வந்து 4-2-3 வந்தா எடுக்கிறாங்க ஃபார்மேஷன். அப்புறம் 4-4-2 அது போகதான் மற்ற ஃபார்மேஷன்லாம் உங்களுக்கு வருது. டிபெண்டிங் ஆன் ஆப்போனன்ட்டோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எல்லாருமே 4-2-3 ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அப்ப யோசிச்சு எந்தெந்த பொசிஷன்ல யார் யார் மிஸ்டேக் பண்றாங்க அதை இது பண்ணும். இவங்களும் வந்து கசிமிரோ பிரஸ் பண்ணலாம். ஹாலண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. கேப்ரியலை பிரஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. டேனிலோ மேல பிரஷர் ஓவர்லோட் பண்ணலாம் லெஃப்ட் பேக் வந்து. சோ இத ஸ்டாப் பண்ணனும்னா இப்ப எர்லிங் ஹாலண்டுக்கு பால் போற ஸ்டாப் பண்ணா அந்த லாங் பாஸ் அதிகம் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். அத வந்து ஸ்டாப் பண்ணனும். பர்ஸ் இருக்காரு. லாங் பாஸ் அக்யூட்டா போட்டா இது நார்வே கோல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஸ் பண்றது நிறைய பண்ணுவாங்க. கிராஸ் நிறைய போடுவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அத வந்து மகாலிஸும் மக்கினியோஸும் ஸ்டாப் பண்ணனும். அது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா கிராஸ் தான் அதிகம் போடுவாங்க. இல்ல த்ரூ பால் அதிகம் வரும். அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ இது பார்க்கணும். நார்வே வந்து ரொம்ப ஜெயிக்க முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தே ஹேவ் தி சான்ஸ். ஆனா ப்ராப்பரா ஒரு பிரெயினா டாக்டிக்கலா நார்வேக்கு வந்து 2-3 க்ரூஷியல் மூமெண்ட்ஸ் கிடைச்சா போதும் கோலா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது அப்படி கிடையாது ஆக்சுவலா. இது ஆனா ஈஸியா டீம் கூட போட்டுருவாங்க. 2-3 பால் த்ரூ பால் கையில கொடுத்துட்டா அவர் கோல் போட்டு போயிடுவாரு. ஒன்னாச்சும் வந்துரும், கண்டிப்பா வந்துரும். ஆமா, ஒன்னாவது மினிமம் போட்டுருவாரு அவரு. பிரேசிலுக்கு நம்ம அப்படி கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்ல முடியாது. மேபி நெய்மார் வந்து ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெய்மார் இருந்தா கண்டிப்பா த்ரெட் இருக்கும். பயப்படுவாங்க எதிர் டீம் யார் வந்தாலுமே. நெய்மார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பயப்படுவாங்க. நெய்மார் வந்தா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஆமா, அதுல நார்வே கொஞ்சம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் அது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மேட்சோட ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? ஸ்கோர் லைன் வந்து பிரேசில் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் திடீர்னு கொடுத்துட்டாங்கன்னா 3-0 அப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நார்வே ஈக்குவலைஸ் பண்ணி அப்படி பண்ணாங்கன்னா பிரேசில் 2-1 வைக்க. பிரேசில் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 2-1 அந்த மாதிரி இருக்கு. மேபி 3-1 ஆர் 2-1 வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 2-0 அந்த மாதிரி கூட பிரேசில் ஜெயிக்கலாம். எர்லிங் ஹாலண்ட வந்து எப்படி அவங்க கட்டுப்படுத்துறாங்கன்றதுதான் ஸ்கோர் மேட்டரா இருக்கு. பட் மேக்ஸிமம் பிரேசில் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். நார்வே இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதான் இருக்கு. மேபி எக்ஸ்ட்ரா டைம்குள்ள போகுமான்னு கேட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மேக்ஸிமம் 90 மினிட்ஸ்க்கு முடிஞ்சிரும். ஆமா, முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். அவங்க பெனால்டி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதா என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, பாப்போம் மேட்ச் எப்படி ஆடுறாங்க, என்ன ஏதாவது சொல்ல முடியாது. என்ன வேணா ஆகலாம், பெனால்டிக்குள்ள போலாம். அது வந்து நம்ம மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, இதுல நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோமா? எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இதோட ரிவ்யூ நம்ம பேசுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே நல்ல வீடியோவில் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் and கௌதம்.